குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ், ஸ்ரீநகர் மற்றும் பாடி. இப்போ நம்ம ஊர்களில் வந்து என்னன்னா, நம்ம ஊர்களில் கூட நிறைய வயதானவர்கள் அறியாமையில் இருக்காங்க. சுகர் அப்படின்ன உடனே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஆயில் மசாஜ் பண்ணுறது, அந்த இலையை சாப்பிட்ருக்காங்க, இந்த இலையை சாப்பிட்டு சுகரை குறைக்கிறது, அது இதெல்லாம் என்னவோ சொல்கிறாங்க. பட் டெக்னிக்கலாக பார்க்கும்போது இந்த மாத்திரை அரசு மருத்துவமனையில் கொடுக்குற ஒரு சின்ன மாத்திரை, நான் சொல்கிறது தயவுசெய்து கொஞ்சம் ஆரோக்கியமாக புரிஞ்சுக்கிறணும். ஏன்னா இங்கே வந்து டக்குன்னு எல்லாத்துக்குமே கீழே கமெண்ட் வந்து ஆமாம் அது வரும். அடுத்த ஊதி வச்சாலே கீழே சங்கின்னு போகிற மாதிரி அது பெரிய துயரமாக இருக்காது. Festive Sweet Delights, அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். அதை நம்ம போய் வீட்டுக்குள்ளே கதை சாதிக்கலாம் இருக்கிறது இல்லாமல் என்ன யார்கிட்ட என்ன பேசுகிறேன்னு நினைக்கிறது. எங்கடா அவங்க ஒன்றைங்க. ஆமாம், 25 ரூபா 30 ரூபா பஸ்ஸு இன்றைக்கெலாம். எங்கள் காலத்துலையாவது ஒரு 2 ரூபா 3 ரூபா இருந்துச்சு. இப்போ பஸ்ஸு காசு இருக்கணும். அப்போ பெண்கள் கூட டக்கு போய் பஸ்ஸை சிட்டி பஸ்ஸில் ஏறி போய்கிட்டே இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நிறைய இடங்களில் பெண்கள் அதிகமாக உழவுறாங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா என்னன்னு கேட்குறீங்களா? நான் ஒரு வகைக்கு தாழ மாட்டேன், எனக்கு தாழ்த்தக்கூடாது, அவ்வளோதான். இப்போ எனக்கு வந்து இன்னொரு கேள்வி இருக்குது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போய் அங்கே படம் எடுக்கிற மாதிரி இப்போ எத்தனை வருஷமாக போய் படம் எடுத்துகிட்டு இருக்கீங்க? அந்த மாதிரி கிட்டத்தட்ட நான் ஒரு 2007 போய்கிட்டு இருக்கேன். 2007 போயிட்டு 20 வருஷமாக போயிட்டு இருக்கேன். 20 வருஷமாக போயிட்டுருக்கீங்க. நான் வந்து ஒரு ஒரு ஆய்வு மாணவனாக தொடங்கினதுலேருந்து இப்போ தான் 4-5 வருஷமாக போகிறதில்ல. கிட்டத்தட்ட இந்த 4 வருஷம் முன்னாடி வரைக்கும் தொடர்ந்து பல பகுதிகளுக்கு போகிறது, கிராமப்புறங்களுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு கூறுகளை பற்றி ஒரு ஆய்வு பண்ணுறது, அதை பற்றி கட்டுரைகள் எழுதுறது, புத்தகம் எழுதுறது அப்படின்னு நான் தொடர்ந்து அதை பயணிச்சிருக்கேன். இப்போ ஆனால் இந்த பொறுப்புக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சுன்னு வச்சுங்க. இப்போ அதில் வந்து நான் நிறைய தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படி நம்ம வந்து இந்த மாற்றங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு, என்ன மாதிரி மாற்றங்கள் வந்துக்கிட்டு இருக்குங்கிறத தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன். பார்த்துட்டு அது தொடர்பாக எழுதிக்கிட்டே இருந்திருக்கேன், பேசிக்கிட்டே இருந்திருக்கேன். இப்போது என்னுடைய பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு ட்ரைனிங் இருக்குது. என்ன ட்ரைனிங் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாற்றத்தை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது. ஆனால் உங்களுக்கு வந்து நீங்கள் அதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. என்னை விட வந்து இன்னும் துல்லியமாக அப்சர்வ் பண்ண வேண்டிய ஒரு மனம் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த கலை உலகத்துலேருந்து வரும்பொழுது அதுக்கு எனக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எனக்குன்னு ஒரு டிசிப்ளினுக்கு உண்டான கம்பல்ஷன் இருக்குல்ல இல்லையா? அதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதை தாண்டி கொஞ்சம் தான் பார்க்க முடியும், எல்லாத்தையும் பார்க்க முடியாது. எனக்கு தெரியும், என்ன தெரியும், நான் சொல்கிறது வந்து போதுமான அளவுக்கு சொல்லணும்னு எனக்கு தெரிஞ்சால் கூட அது வரைக்கும் தான் வந்து அதுக்கு இது இருக்குது, அதுக்கு மேலே அதுக்கு வந்து இடம் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு வந்து அது மாதிரி ஒரு இது இல்லை, எல்லை இல்லாமல் நீங்கள் வந்து அதை வந்து பார்க்கலாம். இப்போ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது உங்களுக்கு ரொம்ப அதில் வந்து இப்போது கடந்த 20 வருடங்களாக பார்க்குறதுல உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரைக்கிங், அப்போ பார்த்ததுக்கு இப்போ பார்க்குறதுக்கு என்ன உங்களுக்கு ரொம்ப பெரிய வித்தியாசமாக தெரியுது அவருடைய வாழ்க்கையில்? சரி, இப்போ நான் உள்ளே போய் பார்க்கும்போது ஒவ்வொரு டயத்தில் நான் போய் பார்த்துட்டே இருந்திருக்கேன். நான் இப்போ கொஞ்சம் செழிப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் வந்து இனிமேல் வந்து பொலிட்டிக்கலாகவே இங்கே இருக்கக்கூடியவங்க ஒரு வாதத்தை முன் வைக்க முடியாது. என்னென்னா வந்து தெற்கு, நான் சொல்கிறது தயவுசெய்து கொஞ்சம் ஆரோக்கியமாக புரிஞ்சுக்கிறணும். ஏன்னா இங்கே வந்து டக்குன்னு எல்லாத்துக்குமே கீழே கமெண்ட் வந்து ஆமாம் அது வரும். அடுத்த ஊதி வச்சாலே கீழே சங்கின்னு போகிற மாதிரி அது பெரிய துயரமாக இருக்காது. இது சொல்கிறதுக்கு நான் என்னோடய அப்சர்வேஷனை சொல்கிறேன். கலைஞனா நான் பார்த்ததை நான் சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்னு ஒரு பெரிய கொட்டேஷன் பேரறிஞர் அண்ணாவால் முன்மொழியை 60களில் வைக்க முடியும். இப்போ அதை வைக்க முடியாது. ஆமாம். என்ன காரணம்னா, வட மாநிலத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து வேலை செய்கிறாங்க, ரொம்ப சீப் லேபர்ஸாக வந்து வேலை செய்கிறாங்க. ஒரு சிறு செழுமை இருக்கிறத நம்ம ஒத்துக்கிறணும். குறிப்பாக நான் ரொம்ப நோட் பண்ணி ரொம்ப ஆச்சரியப்பட்ட சில சமூக மாற்றங்கள். இப்போ உதாரணத்துக்கு வந்து குறிப்பாக இந்த அரசோடைய சில திட்டங்கள் அது உண்டாக்கி இருக்கிற பெரிய மாற்றங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. என்னை பொறுத்த மட்டும் வந்து இந்த திட்டங்கள் குறிப்பாக வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்கன்னா, இது வந்து தொடர்ந்து ஒரு நன்மையை செய்யணும் அப்படின்னு அதை சம்மந்தமாகவே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறனால கூட இது நிகழ்ந்துச்சான்னு எனக்கு தெரியல, எனக்கு அல்லது எப்படின்னு எனக்கு தெரியல.
அப்படி சிந்திச்சா தான் இதை செய்ய முடியுன்றது என்னுடைய அபிப்பிராயம். இப்போ அது மாதிரி என்ன பார்த்ததில்ல உங்களுக்கு ரொம்ப நிறைய விஷயங்கள் அந்த வட்டம் ஷூட்டிங் போகும்போது அப்சர்வ் பண்ணேன். என்ன பார்த்தீங்க? ஏன்னா இப்போ நான் வந்து எப்படின்னா உங்களுக்கு இப்போ எனக்கு ஆல்மோஸ்ட் நூக் அண்ட் கார்னர் எல்லா கிராமங்களும் எல்லாமே எனக்கு தெரியும். 20 வருஷமாக நான் போய்கிட்டு இருக்கேன் படம் எடுக்கிறது. எல்லா படமுமே அங்கே தான் எடுத்திருக்கேன். 9 படம் அங்கே தான் எடுத்திருக்கேன். அப்போ எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிடுவேன், காலையில் 6 மணிக்கு எனக்கு நல்லா பழக்கமாயிட்டனால சில இடங்களை மட்டும் பார்த்தா நான் போதும், சில இடங்கள்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணிடுவேன். காலைல எந்திரிச்சு 6 மணிக்கு அந்த கிராமத்து தெருக்குள்ள நடந்து போயிட்டே இருப்பேன். இப்படியே பார்த்துக்கிட்டே போவேன், இந்த வீடு கரெக்டாக இருக்குமா, அந்த வீடு. அப்படி தான் தர்மதுரையோட வீடெல்லாம் கண்டுபிடிச்ச வீடு பார்த்ததெல்லாம். இப்படி ஒவ்வொரு முறையும் நான் போயிருக்கேன். அந்த காலகட்டத்தில் போயிருக்கேன். தென்மேற்கு பருவக்காட்டம்லாம் போயிருக்கேன் நான். என்னால் தாங்க முடியாத ஒரு வழி அப்படின்னா என்னென்னா, ஒரு காரை பேர்ந்த வீடாக இருக்கும், பழைய வீடாக இருக்கும், ஒரு வயசான ஆள் வந்து கவனிக்க ஆள் இல்லாமல் கிடக்கும். மழை ஜலம் கழிச்சு அங்கேயே மழை ஜலம் கழிச்சு பாத்ரூம்லாம் போய் கிட்டேயும் போக முடியாது. அங்கே உட்காந்துருப்பாங்க, படுத்திருப்பாங்க. ஒரு 60-70-75 வயசு கிளவியாக இருக்கும். உள்ளே இருந்து வீட்டுக்கு வாசலில் உட்காந்துருக்கோம். அப்படியே பஞ்சடைஞ்ச கண்களில் நம்மளை பார்க்கும். இப்படி முதியவர்கள்லாம் வந்து இருக்கிறத பார்த்தேன். பட் இந்த வட்டம் போகும்போது அது மாதிரியான ஆட்கள் வந்து இல்லவே இல்லை ஆல்மோஸ்ட். அப்போ நான் கேட்டேன், என்னங்க என்ன இந்தியெல்லாம் வந்து இந்த தெருக்கெலாம் வரும்போது பாட்டி அப்பத்தாலாம் படுத்து கிடக்குங்க, எதுவுமே யாருமே இல்லைன்னு கேட்கும்போது அப்போ தான் வந்து எனக்கு அந்த ஒருத்தர் எனக்கு தெளிவாக சொன்னார், இல்லை சார் இந்த கவர்மெண்ட்டோட இந்த பாலிசிஸ் மக்களை தேடி ஒரு மருத்துவம், அந்த மருத்துவத்தோட திட்டம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது பயங்கரமாக ரீச் ஆகிருக்கு. அது பயங்கரமாக ரீச் ஆகி இப்போ சுகர், இப்போ உதாரணத்துக்கு வந்து நீரிழிவு நோய் வந்த வயதானவர்கள் அவங்க எழுந்திரிச்சு போய் ஆரம்ப சுகாதார மருத்துவமனையில் க்யூவில் நின்று மருந்து வாங்கி சாப்பிட்றது ஒன்று இருக்குது, சாப்பிட்றது ஒன்று. பட் இப்போ ஒரு நர்ஸு, ஒரு டாக்டர், ஒரு யங் டாக்டரு, ஒரு ட்ரைனிங், ஒரு பயிற்சி மருத்துவரும், ஒரு நர்ஸும் ஒரு ஆம்புலன்ஸ் வேன்லேருந்து இறங்கி அவங்க உள்ளே போய் அவங்கள பார்த்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து மாத்திரையை கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம ஊர்களில் வந்து என்னென்னா, நம்ம ஊர்களில் கூட நிறைய வயதானவர்கள் அறியாமையில் இருக்காங்க. சுகர் அப்படின்ன உடனே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஆயில் மசாஜ் பண்ணுறது, அந்த இலையை சாப்பிட்ருக்காங்க, இந்த இலையை சாப்பிட்டு சுகரை குறைக்கிறது, அது இதெல்லாம் என்னவோ சொல்கிறாங்க. பட் டெக்னிக்கலாக பார்க்கும்போது இந்த மாத்திரை அரசு மருத்துவமனையில் கொடுக்குற ஒரு சின்ன மாத்திரை அவங்கள 10 வருஷம் 15 வருஷம் ஆயில நீடிக்குது. இது ரொம்ப யதார்த்தமான ஒரு உண்மை. இப்போ நான் மூலிகை சாப்பிட்றேன், உணவு, அதெல்லாம் உணவு கட்டுப்பாடு, கிடக்கு கட்டுப்பாடு, மூச்சு பயிற்சி, சிகிச்சை பயிற்சி, இதெல்லாம் ஓகே. ஆனால் சின்ன வயசுலேருந்து நான் வந்து அலோபதி மருத்துக்கு நான் பழகிட்டு 55 வயசுக்கு மேலே நான் போய் மூலிகை சாப்பிட்றேன், அது சாப்பிட்றேன்னா அது எப்படி, அது என்ன ஆகும்னு எனக்கு தெரியலை. நான் டாக்டர் கிடையாது, அதை பற்றி எனக்கு தெரியலை. ஆனால் இந்த மருத்துவம்ன்ற ஒரு விஷயம் வந்து அந்த வீடு தேடி வந்து மக்கள் மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ரிசல்ட்டாக கொடுத்துருக்கு. அதே மாதிரி நான் குறிப்பிட்டே சொல்லணும், பெண்களுக்கான குறிப்பாக வந்து இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய தலைவர் ஸ்டாலின் ஐயா அவர்கள், அவங்களுடைய அந்த சமீபத்திய ஒரு அறிவிப்பு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பெண்களுக்கு இலவச பேருந்து. இந்த படம் கோழிப்பண்ணையில் கூட ஒரு டைலாக் வச்சிருக்கோம், ஆமாம் ஆமாம், அந்த உங்களுக்கெல்லாம் பஸ்ஸு, உங்களுக்கெல்லாம் பஸ்ஸு ஃப்ரீயே அப்படின்னு. அது மினி பஸ்ஸுக்கெலாம் கிடையாது. அந்த பொண்ணு மினி பஸ்ஸில் ஏறும்போது பெண்களுக்கு வந்து இலவசம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. இப்போ உதாரணத்துக்கு போக வழி இல்லாமல் தான் டிப்ரெஷனே உருவாகுது. கோச்சிட்டு போகணுன்னா காசு வேணுமே, கோச்சிட்டு போகணுன்னா காசு வேணும். இப்போ ஆண்கள் திட்டவே முடியலை, பையன் தூக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கு. இது ரொம்ப புது பார்வையாக இருக்குது. சரி, வீட்டில் சண்டையே வர மாட்டேங்குது சார். ஏன்னா இப்போ ஒரு கணவன் வந்து ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பாதிக்கிறான் அப்படின்னா, இந்த அம்மா அந்த 300 ரூபாய்க்குள்ள குடும்பம் நடத்தணும், எங்கேயாவது ஒரு திருச்செந்தூர் போகணும், எங்கேயாவது மதுரைக்கு போகணும், எங்கேயாவது ஒரு முருகன் கோயிலுக்கு போகணும், எங்கேயாவது போகணும்னு நினச்சிச்சு, பழைய தோழியை போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா பஸ்ஸு காசு வேணுமே. 25 ரூபா 30 ரூபா பஸ்ஸு இன்றைக்கெலாம். எங்கள் காலத்துலையாவது ஒரு 2 ரூபா 3 ரூபா இருந்துச்சு. இப்போ பஸ்ஸு காசு இருக்கணும். அப்போ பெண்கள் கூட டக்கு டக்குன்னு போய் சிட்டி பஸ்ஸில் ஏறி போய்கிட்டே இருக்காங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நிறைய இடங்களில் பெண்கள் அதிகமாக உழவுறாங்க. ம் நீங்கள் கடற்கரையே எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பெண்களோட கூட்டம் அதிகமாக இருக்குது. ம் ஸோ மன ரீதியாக ம் அவங்களோட டிப்ரெஷன்ஸ் இது எல்லாமே வந்து விடுதலை, அந்த மன அழுத்தத்திலேருந்து அவங்க விடுதலை ஆகி குடும்பங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ம் ம் உண்மையிலே இந்த திட்டம் வந்து ஒரு மகத்தான திட்டம். இப்போ நாங்கள் வந்து எங்கள் அம்மாவே என்கிட்ட சொல்லுச்சு சார். அப்படியா? எங்கள் அம்மாவே என்கிட்ட என்ன சொல்லுச்சு, ம் சீனி நான்லாம் வந்து அப்போல்லாம் வந்து இது மாதிரி பாசு கீசெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா ம் உங்களுக்கு சாப்பாடு, ஏன்னா எனக்கு சாப்பாடு கொண்டு வரணும்னா கிட்டத்தட்ட எங்கள் ஸ்கூலுக்கு வரணும் 5 மைல் நடந்து வரணும். ஏப்பா. ஆ 11:45க்கு டிஃபன் பாக்ஸ் எடுத்தால் தான் ம் எங்கள் ஸ்கூலுக்கு எங்கள் அம்மா வந்து சேர்றதுக்கு ம் 1 மணி ஆகும். ம் நாங்கள் அந்த கேட்லேயே நின்றுக்கிட்டு இருப்போம். ஓஹோ. அம்மா இன்னும் எனக்கு வந்து ஒரு காட்சி என்னென்னா, இங்கேருந்து கேட்லேருந்து பார்த்தா அந்த மலை மேட்டில் எங்கள் அம்மா பையோட மேலே வரும். ஓஹோ. ஆ ஏன்னா அப்போ இதெல்லாம் தான் நான் சீக்கிரமே உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்துருப்பேன்டா அப்படிங்குது. நல்லாவும் கொண்டு வந்துருப்பேன்டா. ஒன்று பேசிக்கிட்டே அது ஓஹோ. ஒரு 80 வயசு ஆயிடுச்சு எங்கள் அம்மாவுக்கு. ம் இந்த மாதிரி அரசுடைய இந்த திட்டங்கள் ம் மக்கள் மன்றத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறத நான் பார்க்குறேன். ம் இன்னும் இப்போ நிறைய திட்டங்கள் போடுறாங்க, நிறைய திட்டங்கள் போகுது, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடக்குது அது. ம் ஆனால் முழுமையாக வெற்றி பெறுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, ம் அதனுடைய பலனை அந்த காலத்திலேயே பார்க்குறதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் இன்றைக்கி நான் மரம் நடுறேன், ஆமாம் ஆமாம். 5 வருஷம் கழித்து காய் கொடுக்கறது கனி கொடுக்கறதுங்கிறது வேறு, அப்பயே பார்க்குறதுன்னு இருக்கு இல்லையா. இதுதான் இந்த மாதிரியான, இன்னும் சொல்லப்போனால் இந்த சோசியல் ஸ்ட்ரக்சரையே ம் இந்த மாதிரி திட்டங்களின் மூலமாக அங்கே ஒரு பொது அமைதி உருவாகிருக்குங்கிறது தான் என்னுடைய பொது ஈக்குவேஷனையும் உருவாக்கும். பொது ஈக்குவேஷனை உருவாக்குது, பொது அமைதியை உருவாக்குது. அதாவது நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை, அட ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை ம் அப்படின்னு நம்ம கவிஞர் கந்தர்வனோட கவிதை இருக்குது. ம் ஸோ இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமைகள் பெண்களுக்கான கிழமைகளாக இருக்குது. ம் இதை நான் நேரடியாக நான் பார்க்குறேன். இப்போ தேனி மாவட்டம், உசிலம்பட்டி எல்லாருமே பஸ்ஸில் தான் போகிறாங்க. ம் இதில் சிலருக்கு பாதிப்பு உண்டு. ம். அது ஷேர் ஆட்டோ ஓட்டுறவங்க ஆ அவங்களுக்குலாம் பாதிப்பு உண்டு. யாரும் ஷேர் ஆட்டோவில் ஏறுறது கிடையாது, அப்படியே வெயிட் பண்ணி இதில் போயிருக்காங்களா? பஸ்ஸில் போயிடுறாங்க. ம் நீங்கள் பாருங்கள், இப்போ வந்து ஒன்றும் கிடையாது, போரூர்லேருந்து வடபடியிலேருந்து போரூர் வரைக்கும் போகிற ஷேர் ஆட்டோக்கள் முந்தையெல்லாம் ஆள் நிப்பாட்டவே மாட்டான். ம் இப்போ நிப்பாட்டி ஒவ்வொரு இடமா கேட்டுக்கிட்டே இருக்கான். ம் ம் ஏன்னா பெண்களுக்கு வந்து காசு மிச்சமாகுது. ம் சட்டம் இப்போ ஒரு ஒரு கிராமப்புற வாழ்க்கையாக இருக்கட்டும், ம் நகரத்து வாழ்க்கையாக இருக்கட்டும், ஒரு மனிதனுக்கோ ஒரு மனுஷிக்கோ 3 வகையான செலவு இருக்குது. ம் ஒன்று உணவு, உணவு இருப்பிடத்துக்கான வாடகை, ம் அதுக்கப்புறம் வந்து ம் போக்குவரத்து. ம் இந்த 3ல் ஒன்று ஃப்ரீ ஆயிடுச்சு. ம் போக்குவரத்து அப்படிங்கிறது ஃப்ரீ ஆயிடுச்சு. இந்த போக்குவரத்து ஃப்ரீயான உடனே அது உணவுக்கு போயிடுச்சு. ம் அது உணவுக்கு போயிடுச்சு. இனி இருக்கிறது இருப்பிடத்துக்கான வாடகை, ம் அதுக்கு மட்டும் அவங்க சம்பாதிக்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. ம் அப்புறம் மின்சாரம் பல ஊர்களில் இலவசம், ம் இலவச மின்சாரத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. ம் ஸோ அப்படி ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு மனநிலை ம் இருக்கிறது. அதேமாதிரி நிறைய பெண்கள் படிச்சுட்டாங்க, குறிப்பாக ஆண்களை விட ம் பெண்கள் நிறைய இந்த காலகட்டங்களில் படித்து உருவாகிட்டாங்க. அது அந்த மாதிரி நீங்கள் பார்க்குற பகுதியிலே அந்த மாதிரி நடந்திருக்காது. ஏன்னா அங்கே ரொம்ப கல்விக்கெல்லாம் ஒரு பாயிண்ட்லலாம் ரொம்ப பெரிய முக்கியத்துவம் இல்லாமல் இருந்தது. இப்போ படிக்காத பெண்களே இல்லை, அது மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி எல்லாம் படித்து ரொம்ப கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட நல்லா படித்து ம் நல்ல நல்ல நிலைக்கு வரக்கூடிய பெண்கள். ம் குறிப்பாக இன்னும் சொல்ல போனால் அரசு பள்ளிகளில் படித்த குழந்தைகள் எல்லாமே நல்ல நிலைக்கு வந்துக்கிட்டு இருக்கு. ம் ம் அவங்களுக்கு தேவையான அதெல்லாம் நான் வந்து கண்கூட நான் பார்க்குறீங்க. பார்க்குறேன். ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கே நான் போய் எடுக்கிறேனே. இப்போ நீங்கள் அங்கே இருக்கிற பள்ளிக்கூடங்கள் பார்த்தீங்கன்னா ஆமாம், சீர்மரபினர் பள்ளிக்கூடம் தான், கல்லர் பள்ளிக்கூடங்கள் தான். ம் அதை நான் பார்க்குறேனே போய். என் படத்தில் கூட சில விமர்சனம் பண்ணாங்க, ம் நீங்கள் ஷார்ட் வைக்கும்போது அதை அப்படியே காமிக்கிறீங்க, ம் அது ஒரு கேஸ்டோட பேர் இல்லையா ம் அப்படின்னு. நான் அப்படி பார்க்கல. ம் அந்த பேரை அவங்களுக்கு வச்சுருக்காங்க, யாராவது அதை ஒரு பெருமையான பேராக சொல்ல முடியுமா? ம் ம் சீர்மரபினர்ன்ற வார்த்தையை யாராவது பெருமையாக சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதாவது பிரிட்டிஷ்காரே வச்சது, இது இருக்குன்னு காமிக்கிறேன், நாளைக்கு நீங்கள் வந்து பார்த்துங்க, ம் ம் இதை அழிச்சிருங்க, ம் இது ஒரு ஆவணமாக இருந்துட்டு போகுது ம் அப்படின்னா நான். ஸோ அங்கே வந்து அந்த
அந்த சோஷியோ எக்கனாமி அப்படிங்கிறது ம் அதில் ஒரு சின்ன உயர்வு உண்டாயிருக்கு. உருவாயிருக்கு. ம் அதை வந்து யாரும் மறக்க முடியாது. இன்டர்வியூக்காக நான் சொல்லலை, ம் நிதர்சனமான உண்மை. ம் அப்புறம் இன்னொன்று வந்து இப்போ நிறைய வருஷங்கள் அங்கே போய் அங்கே பாடம் எடுத்துட்டனால ம் இப்போ அங்கே ஒரு என்னைய ஒரு செல்ல பிள்ளையமாக விட்டுறாங்க. ம் ஏன்னா வந்து செல்ல பிள்ளையமாக விட்டுறாங்க சார். அங்கே ஷூட்டிங் காஸ்ட் இப்போ ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓஹோ, ஏன்னா பொள்ளாச்சி மாதிரி ஆயிடுச்சு. அப்படியா? அவ்வளோ பேர் அப்புறங்க எல்லாமே இப்போ ஷூட்டிங் போனால் தேடிக்க தானே போகிறாங்க உங்களுக்கு. அங்கே மொத்தமே 5-6 ஹோட்டல் தான் இருக்குது. சரி. அகாமடேஷன், ஃபுட்டு, ம் லொக்கேஷன் மேனேஜர்ஸு, அப்புறம் வந்து எங்கே ஒரு கேமராவை போய் வச்சாலுமே வந்து அங்கே அதுக்கான தொகை, ம் ஏன்னா லொக்கேஷன் சார்ஜஸ், ம் இதெல்லாம் நீ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத அதையும் நான் ஃபீல் பண்ணுறேன். ம் ம் ஆனால் பட் அனுமதி எல்லாம் டக்கு டக்குன்னு கிடைக்கிது. ம் அனுமதி எல்லாம் கிடைக்கிது. ம் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நான் எதிர்கொள்கிற சவால்களில் வந்து என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு அரசு மருத்துவமனையை நான் காமிக்கணும் அப்படின்னு விரும்பினேன்னா அதுக்கான பெர்மிஷன் நான் சென்னையில் வாங்க வேண்டியிருக்கு. ம் அது அவ்வளோ சாதாரணமாக கிடைக்க மாட்டேங்குது. ம். இப்போ சமீபத்தில் வந்து தமிழக அரசு வந்து ம் அது சம்மந்தமாக ஒரு தெளிவான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. ம் ம் இனிமேல் படப்பிடிப்பு நடத்தலாம். ம் பொது இடங்களில், ம் அரசு மருத்துவமனை, இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் வந்து படப்பிடிப்பு நடத்தலாம். அதுக்கான அனுமதியை நீங்கள் முன்கூட்டி வாங்கணும். இது மகாராஷ்டிராவில் இருந்துச்சு. மகாராஷ்டிரா டெவலப்மெண்ட் வந்து அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அந்த வருவாயை பெருக்குவதற்காக இங்கே வந்து யாராவது படம் எடுக்க வந்தீங்கன்னா 30% சப்சிடி தருவோம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. இங்கேருந்து சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, அந்த சப்சிடிக்காக அங்கே போய் படம் எடுத்தாங்க. அந்த கிராமங்கள் நம்ம ஊர் கிராமம் மாதிரி காமிச்சு அதெல்லாம் எடுத்தாங்க. பட் அது சோபிக்கலை. ஸோ இப்போ வந்து என்னென்னா, அரசு வந்து நமக்கு அதுக்கான சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதனால் நான் உண்மையில் நன்றி சொல்லிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து என் மாதிரியான இயக்குநர்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. இப்போ நீங்கள் இப்போ ஒரு சூப்பர் ஸ்டார்னு வச்சுக்கோங்களேன், அவர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போய் அடிக்க மாட்டார், கண்டிப்பாக போக மாட்டார். அப்போ அவர் என்ன பண்ணுவாங்க, செட்டு போட்டுருவாங்க. ஆனால் இப்போ இந்த மாதிரி வாழ்வியல் படங்கள், யதார்த்த படங்கள், சின்ன பட்ஜெட் எடுக்கும்போது நடிகர்கள் பெருசாக யாருக்கும் தெரியாது. ஆமாம் ஆமாம், தொல்லை இருக்காது, யாரும் கூட்டம் வராது, க்ரௌடை நம்ம வந்து கிளியர் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. அப்போ உண்மையான இடங்களில் போய் அதை பதிவு பண்ணும்போது நம்மளுடைய புவியியல் தன்மையை நம்ம பதிவு பண்ணுறோம். அதே சமயத்தில் புவியியலையும் பதிவு பண்ணுறோம். அதே சமயத்தில் உண்மையான வாழ்வாதாரங்களையும் நம்ம படங்களில் நம்ம கலாச்சாரத்தை நம்ம பிரதிபலிக்கிற மாதிரி ஏன்னா ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த சிங்கிள் மதர்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி தனித்த பெண்கள் உருவாக்கி கொண்டு வர்றாங்க. ஆமாம், அந்த படத்தில் கூட விஜய் சேதுபதிக்கு அம்மாவா தென்மேற்கு பருவ காற்று நடிச்சிருப்பாங்கல்ல. ஆமாம், சரண்யா பொண்ணு நடிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி சிங்கிள் உமன் தானே, சிங்கிள் உமன் தான். அது மட்டும் இல்லை, அது எவ்வளோ ஒரு அந்த வாழ்க்கை எப்படி எவ்வளோ ஒரு தன்னம்பிக்கையோடு மட்டும் இல்லை, ஒரு ஆளுமையோடு எதிர்கொள்கிறது இருக்குல்ல. ஆமாம், அது தொழில்நுட்பம் வந்து இது என்ன செய்ய போகுதுன்னு நமக்கு தெரியாது. இந்த கலையை அவங்களால் காப்பாற்றிக்க முடியுமான்னு தெரியுமா அப்படிங்கிறது. அதுக்கு இன்னும் அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொல்கிறது உண்மை தான். இப்போ ஒரு நிமிஷம் படத்துக்கு எல்லாருமே பழகிட்டு இருக்காங்க, ஆல்மோஸ்ட் அடிமையாயிட்டாங்க. 40 செகண்டுக்கு மேலே அவங்களுடைய ஸ்பேன் இல்லை, டொபமைன் சுரக்க மாட்டேங்குது மூளையில், தள்ளிக்கிட்டே இருக்காங்க, டுப்புன்னு தள்ளிக்கிட்டே இருக்காங்க. இவங்க எப்படி 2 மணி நேரம் படத்தை பொறுமையாக பார்ப்பாங்க? இதுக்கு பேர் ஒன்று வச்சுருக்காங்க, என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஸ்டோலன் வேலர்னு. வேலர்னா என்னது, ஒரு வீரம் செறிந்த ஒரு விஷயம். அது எவனோ துப்பாக்கியை பிடிச்சி எவனோ சண்டை போட்டிருக்கான்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அது திருடுறது. எப்படி திருடுறது, நாங்கள் இருந்தேன் அதை பற்றி சொல்கிறது கவலைப்பட மாட்டேங்கிறாங்க. குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ், ஸ்ரீநகர் மற்றும் பாடி. Festive Sweet Delights, அடையார் ஆனந்தபவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.